தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் பலமுறை இத நான் பேசிட்டே வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய காணொளிகளை தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, தென் மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய இந்த சாதி வன்முறை அப்படின்றது கட்டுக்கடங்காம போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னாக்க, அங்க காவல்துறையால செயல்படவே முடியவில்லை அப்படின்ற அளவுக்கு அது போயிட்டுருக்கு அப்படின்றத நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு முறை ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் இதை வலியுறுத்தி இந்த அரசாங்கம் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கைன்னா என்ன? ஒரு அரசாங்கம் இது மாதிரி நடக்குது தொடர்ந்து, அதுவும் தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ந்து இந்த வன்முறை அதிகரித்து வருகிறது அப்படின்ற தகவல்கள் வரும்பொழுது, ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ன செய்யும்? இதை சரி செய்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், இல்ல முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்த கூட்டணும். அடுத்தது அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், சாதி சங்கங்களுடைய தலைவர்கள் இவங்களெல்லாம் கூப்ட்டு, எதுக்கு இந்த மாரி பிரச்சனை அதிகமா இருக்கு? இந்த பிரச்சனைய நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தீர்வை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். பார்த்தீங்கன்னா, மாவட்டங்கள்ல நான் சொல்றது 1980கள்ல மிகப்பெரிய அளவுல இந்த இடஒதுக்கீடு சார்பாக அது அது சம்பந்தப்பட்டு மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் நடந்த பொழுது, அது சார்ந்த சாதி சங்கங்களை எல்லாம் அழைத்து, ராமாவரம் தோட்டத்தில அழைத்து, அப்பொழுது இருந்த முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த மாதிரி இப்பொழுதைய முதலமைச்சர் இந்த மாதிரி தொடர்ந்து வட மாவட்டங்கள்ல சாதி வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது, வன்முறை அதிகரித்திருக்கிறது, கொலை சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு வரும்பொழுது, அதை கண்டும் காணாமலும் இருப்பது. அதுவும் எதற்காகன்னா, வெறும் பியூர்லி அரசியல் காரணங்களுக்காக. இப்போ ஒரு வன்கொடுமை சம்பவம் நடக்குது. ஒரு சாதி ஒடுக்கப்பட்ட ஒரு சாதியில சேர்ந்த ஒரு நபர் கொலை செய்யப்படுகிறார்ங்கிற பொழுது, அதை முதல்ல கண்டிக்கணும். அதை கண்டிக்கிறதுக்கே இவர் தயங்குறாரு. ஏன்னா, இதை அங்க ஒரு ஆதிக்க சாதி என்று கருதப்படக்கூடிய இன்னொரு சாதியால அத செய்திருப்பான். அப்போ அந்த வாக்குகளை நம்ம பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இத கண்டிக்காம ஒரு முதலமைச்சர் எல்லாருக்குமான முதலமைச்சர் தானே. நீ எந்த சாதிக்கும் முதலமைச்சர் தான், அந்த சாதிக்கும் முதலமைச்சர் தான். அப்படி இருக்கும் பொழுது, நீ உன்னுடைய தேர்தல் அரசியல் என்ற அந்த ஒரு காரணத்திற்காக நீ இதை கண்டும் காணாமலும் போவாய் என்றால், இது என்னன்னு எடுத்துக்கிறது? இதுவே நீ எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது நீ என்ன பண்ணியிருப்ப? ஆஹா! முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும். அப்படின்னு நீ அறிக்கை விட்டிருப்பியா மாட்டியா? இப்ப இன்னைக்கு நாங்குநேரில இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் என்னங்க, இது சாதி வன்முறை அப்படின்றதையும் கடந்து, எவ்வளவு துணிச்சல் பாருங்க. அவன் மது போதையிலயோ, இல்ல வேற ஒரு போதையிலயோ அவன் நேரா பார்க்கிறவனெல்லாம் வெட்டுறான். சர்ற மாரியா வெட்டுறான். அதுல சிக்கி உயிரை இழந்த 2 பேர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவர் வந்து அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவரால தப்பிக்க முடியல அங்கிருந்து. அப்படி தப்பிக்க முடியாத ஒரு நபரை துடிக்க துடிக்க கொன்னுருக்கான். அடுத்து இன்னொன்னு அந்த பக்கம் வந்த இதெல்லாம் ஆரம்ப கட்ட பூர்வாங்க தகவல்கள். சரியா? அந்த பக்கம் வந்த ஒரு வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நபர். அவன வெட்டி சாய்ச்சிருக்காங்க. இது என்னன்னு எடுத்துக்கிறது? அவன் இதையெல்லாம் எதிர்பார்த்து வந்திருப்பானா? நீங்க யோசிச்சு பாருங்க. சில வாரங்களுக்கு முன்னர், ஒரு சில வாரங்களுக்கு முன்னர், சுர்ஜித் என்கிற ஒரு இளைஞனை இப்படி தான் தாக்கினாங்க. எங்க? ஒரு குடும்பத்தையே காலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரிசாவை சேர்ந்த சுர்ஜித் என்கிற ஒரு இளைஞனை தாக்கினாங்க. ரயில்வே அந்த இதில போகும்பொழுது, ட்ரெயின்ல போகும்போது தாக்கினாங்க. அது நடந்து முடிஞ்ச சில நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க, தரமணி பக்கத்தில சென்னையிலேயே தரமணி பக்கத்தில இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் பார்க்ல இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேருக்கு அந்த 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 தொழிற்கூடத்திற்கு இருக்கக்கூடிய வாட்ச்மேனாக பணிபுரியக்கூடிய ஒரு குடும்பத்தையே காலி பண்ணாங்க. 2 வயசு குழந்தையோட கொண்டு போய் கொலை பண்ணி, கொண்டு போய் கூவத்தில தூக்கி போட்டானுங்க. மனைவிய தூக்கி கொலை பண்ணாங்க. பலாத்காரம் பண்ணாங்க. பாலியல் பலாத்காரம் செய்து கொலை பண்ணாங்க. அந்த கணவனையும் கொலை பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க, இன்றைக்கு மீண்டும் ஒரு வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நபர் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார். எந்த காரணமும் இல்லாம. அவன் அந்த பக்கம் போனான்ற ஒரு காரணத்துக்காக நீ வெட்டிடுவியா? இப்ப ரோட்ல யாராவது நடக்கிறதா வேண்டாமா?
இப்படி ஒரு மோசமான ஒரு சூழல் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது பதட்டமாவுது. இது எங்கே நடக்குது? தலித்து காலனிக்குள்ள நடக்குது. தலித்து மக்கள் அனைவரும் வந்து போராடுகிறார்கள். அப்படி போராடக்கூடிய தலித்து மக்களை காவல்துறை அடித்து விரட்டுகிறது. எங்கேயாவது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு குரல் கொடுக்க வேண்டிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அனைவரும் தான் குரல் கொடுக்கணும். ஆனால் முக்கியமாக குரல் கொடுக்க வேண்டிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தலித் சமூகத்தின் பிரதிநிதி என்று தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளக்கூடிய நபரான திருமாவளவன் வாய் மூடி இருக்கிறார். ஏன்பா வாய் மூடி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நான் கைபேசி தொடர்பு கொண்டேன். மொபைலில் அவர் ஃபோன் பண்ணாராம். எப்படி ஸ்டாலின் பேசினார் இல்லையா? சாரிம்மா தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு பேசினார் இல்லையா? அந்த மாதிரி இவர் கைபேசி தொடர்பு கொண்டு என்ன நடந்துச்சு அப்படியா? சரி இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நான்லாம் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இது ஒரு ஆறுதலா? உன்னுடைய ஆதரவில் உன்னால் இங்கே ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்று நீயே மார்தட்டி சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கத்தால் தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதை வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வரும்பொழுது துணிச்சலாக எதிர்த்து பேசக்கூட முடியாத நீ எல்லாம் உனக்கு எதுக்கு இப்படி ஒரு முறுக்கு மீசை? அதை எதுக்கு இப்போ அப்படி எப்படி அப்படி இப்படி முறுக்கி விட்டுக்கிற? எதுக்கு பண்ணுற? இதெல்லாம் ஒரு பொழப்பா? அவன் தூக்கி போடுற 8 சீட்டுக்கோ 10 சீட்டுக்காகவோ மொத்த சமூகத்தையும் விற்பனை செய்வியா அப்படின்ற கேள்வியை எல்லோருமே கேட்பார். இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குங்க. அந்த மக்கள் வந்து ரோட்டில் வந்து உட்காந்து போராடுறாங்க. அப்படி ரோட்டில் உட்காந்து போராடக்கூடிய மக்களை காவல்துறை அடித்து விரட்டுகிறது. இப்படி அடித்து விரட்டக்கூடிய நிலையிலும் கூட அவர்களுக்காக பேச முடியாது என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் அந்த சமுதாயத்து மக்களின் பிரதிநிதியாக பார்க்கப்பட முடியுமா என்றால் முடியாது. எவ்வளவு கேவலம்! இது கேட்டால் இவங்க புதுசாக ஒரு கதையை எடுத்துகிட்டு வராங்க, தூக்கிட்டு வராங்க. என்னென்னா, அது முன்பகை காரணமாக நடந்திருக்கிறது. இந்த 8 பேரோ 9 பேரோ இது வெட்டினாங்க இல்லையா? இவங்க முன்பகை இருந்தால் வெட்டலாமா? இல்லை வெட்டணுன்ற, அதாவது நான் வெட்ட முடியும், வெட்டினா யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற எண்ண ஓட்டம் எங்கேருந்துங்க வருது? இந்த காவல்துறை வேடிக்கை பார்க்கும் அப்படின்றதுனால தானே வருது. சமீபத்தில் நம்ம பார்த்தோம், நானே ஒரு காணொலி உங்கள்கிட்ட காமிச்சேன். எப்படி இதில் வட மாவட்டங்களில் எப்படி ஒரு காரை கொண்டு போய் இடிக்கிறான். வட மாவட்டத்தில் மதுரைன்னு நினைக்கிறேன். காரை கொண்டு போய் இடிக்கிறான், துணிச்சலாக இடிக்கிறான், இடித்து தூக்குறான். காவல்துறை நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல. ஏன் எதுவும் பண்ண முடியலன்னா, இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அவன் கட்சி பேரை சொல்லி தப்பிப்பான். எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, எந்த நடவடிக்கையும் பாயாது அப்படின்ற எண்ண ஓட்டம் இருக்கும்போது இன்னும் துணிச்சலாக அவன் குற்றச்செயலை செய்வான். அதுதான் இன்றைக்கு வட மாவட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் ஏற்கனவே சாதி பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அது இன்னும் மோசமாகத்தான் போகுது. இப்போ இதில் என்ன இன்னும் கேவலம்னா, ஒரு ஊடகம் கூட இதை எடுத்து விவாதிக்க தயாராக இல்லை. வேற எதையோ பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனார். டெல்லி போன பொழுது அமித்ஷா அவருக்கு தண்ணி கொடுக்கல குடிக்கிறதுக்கு. அமித்ஷா சந்திப்பதற்கு முன்னர் 2 நிமிடங்கள் எடப்பாடி பழனிசாமி வெளியே காத்து கொண்டிருந்தார். மதுரையில் வந்து பிரதமருடைய கூட்டம் முடிந்த உடனேயே அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த தலைவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். அது எப்படி 10 பேர் இருக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமியும் உட்காரலாம்? இப்போ அது என்ன பண்ண முடியும்? ராமாயணத்தில் வரா மாதிரி ராவணனுக்கு எதிராக ஆஞ்சநேயர் வந்து அப்படியே பெருசாக வாளை சுருட்டி 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 அப்படி பெருசாக ஒரு ஆசனத்தை அவரே ஏற்படுத்தி கொண்டு உட்கார்ந்தார். அப்படி உட்காரணுமா? எனக்கு புரியல. இதெல்லாம் ஒரு விவாத பொருளாக கொண்டு போகக்கூடிய இந்த ஊடகங்கள் நியாயமாக இந்த பிரச்சனையை கொண்டு போயிருக்க வேண்டும். தொடர்ச்சியாக தலித் மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இந்த அரசாங்கத்தில் அதிகரித்திருக்கிறது. இதை நான் சொல்லலை, அந்த தலித் மக்களுக்கான ஆர்வலர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, அவங்க பதிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த வன்முறை சம்பவங்கள்னு. இதற்கு இந்த அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான பதிலும் கிடையாது. இது எதுக்கோ ட்வீட் போடுறாரு.
நம்ம ஸ்டாலின். எங்க ஈரானில் பிரச்சனை நடந்தால் ஸ்டாலின் ட்வீட் போடுவார், கனிமொழி ட்வீட் போடுவாங்க. நாங்குநேரியில் பிரச்சனை நடந்திருக்கு, அதை பற்றி கவலையே இல்லை அவங்களுக்கு. ஈரானில் பிரச்சனை நடந்தால் அவங்களுக்கு கவலை. ஏன்னா இவர் படையை அனுப்புவார்ல ஈரானில், யுக்ரைனுக்கு அனுப்பினார்ல பஸ்ஸு. அது மாதிரி ஈரானுக்கும் இவர் பஸ் அனுப்பி காப்பாற்றி கொண்டு வருவார். இந்த மாதிரியான ஒரு கேலி கூத்தான ஒரு அரசாங்கத்தை யாரும் பார்த்திருக்க முடியாது. அப்போது இவ்வளவு நாட்கள், அதாவது உனக்கு சுயமாக அறிவில்லை, உனக்கு சுயமாக அதை யோசிக்க முடியலன்றது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் என் போன்றவர்கள் எடுத்து சொல்கிறோமே, ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்கிறோமே, படித்து சொல்கிறோமே, இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்குங்க, மர்டர் கேசஸ் அதிகமாக இருக்குங்க. இந்த மர்டர் கேஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க வன்கொடுமை கேஸுக்கு எழுத நிறைய மர்டர் கேஸு பதிவு பண்ணுறதே கிடையாது. ஆனால் உண்மை என்னென்னா வன்கொடுமை மர்டர் கேசஸ் தான் அவை. அதை பதிவு பண்ணுறதே கிடையாது. பதிவு பண்ணால் தானே நம்ம கேள்வி கேட்போம். பதிவே பண்ணலைன்னா நான் வெறும் அது முன்பகை காரணமாக அது கொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல. இப்போ இந்த விவகாரம் அப்படி தானே. இதையே இவர்கள் இந்த தலித் மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் இவ்வளவு தெனாவட்டாக திமிராக அரங்கேற்றக்கூடிய இந்த வன்முறையை இவர்கள் வேறு இடத்துல அரங்கேற்ற முடியுமா? இப்படி நடந்து கொள்ள முடியுமா? முடியாது. அப்போது இதற்கான தீர்வு தான் என்ன அப்படின்னா, இந்த அரசாங்கம் சமூக நீதி என்பதனை வாயளவு தான் வைத்திருக்கிறது, வார்த்தைகளில் அளவு தான் வைத்திருக்கிறது. இது எந்த காலத்திலும் சமூக நீதியை தூக்கி பிடிக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்க முடியாது. முதலமைச்சருக்கு சட்டம் ஒழுங்கை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது கூட தெரியாது. அதனால தான் இந்த முதலமைச்சரை பொம்மை முதலமைச்சர் என்று சொல்கிறோம். இந்த முதலமைச்சரை தத்தி என்று சொல்வதற்கு நிமிடத்திற்கு ஒரு முறை, நொடிக்கு ஒரு முறை தன்னை தத்தி என்று அவர் நிரூபித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வது இதனால்தான். அப்போது இந்த அரசாங்கம் யாருக்குத்தான் செயல்படுகிறது அப்படின்றத கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் பேச மாட்டார்கள். எதிர்கட்சிகள் பேசினாலும் அது மக்களிடம் சென்று சேருவதற்கு வாய்ப்பை கொடுக்க முடியாது என்று ஊடகங்கள் தீர்மானித்து விட்டன. அப்படின்ற சூழலில் என் போன்றவர்கள் பேசுவதாவது இங்கே ஒரு 4-5 பேருக்கு போய் சேரட்டும் என்கிற எதிர்பார்ப்பில் தான் இதை கொண்டு வந்து உங்களிடம் பேசுகிறேன். இது தமிழ்நாடு. இன்னும் ஒரு 5 ஆண்டு இந்த கும்பலிடம் போனால் என்னவாகும் என்பதனை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.